பிரெடட்டர் படத்தை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். வேற்று இருந்து பூமிக்கு வந்து இங்க இருக்கிற மனிதர்களை கொன்னாதான் அதுக்கு வந்து அவங்க இனத்துக்கு ஒரு டிராபி மாதிரி, அதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அந்த மாதிரி வந்து அந்த படங்கள் நிறைய வந்திருக்கு. பிரெடட்டர் சீரீஸ்ல ஒரு 9 பார்ட் வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் தான் வந்து 87 வந்தது பிரெடட்டரு. அதுல அர்னால்டு நடிச்சிருப்பார், ஃபேமஸான படம். அந்த படத்துல வந்து அத்தனை அட்டகாசமான சீன்ஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் வந்துச்சு. அந்த அளவுக்கு எதுவுமே சரியா அதுக்கப்புறம் வந்து எடுபடல. அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பிரேன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த பிரே வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் 18th செஞ்சுரி அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு பிரெடட்டர் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஒரு அட்டாசமா எடுத்திருந்தாப்புல. அதுக்கப்புறம் அந்த சீரீஸ்ல வந்து அடுத்த படம் தான் இந்த பிரெடட்டர் பேட்லேண்ட்ஸ். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த ஹீரோ பிரெடட்டர் வந்து போய் அவங்க அப்பாட்ட வந்து கேட்பாரு, அதாவது நான் வேற கிரகத்துல போய் நான் வந்து அந்த காலிஸ்ங்கிற அந்த மிருகத்தை கொண்டு நான் என்னோட டிராபி வாங்கிக்கிறேன், அதனால நான் அங்க போறேன்னு சொல்லி சொல்லுவாரு. அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா, நீ வந்து பிரெடட்டர் கேங்லயே நீ வந்து ரொம்ப ஹைட்டும் கம்மி குள்ளம், நீ வந்து அன்பிட்டு, அதனால வந்து உன்னை நான் சாகடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன்ட்ட சொல்லி இவனை கொண்டுன்னு சொல்லி சொல்லுவாரு. ஆனா அவங்க அண்ணனுக்கு வந்து ஒரு பாசம் இருக்குங்காட்டி இவனை தப்பிக்க வச்சிருவாரு ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அதாவது தலைமை பிரெடட்டர் இவங்க அப்பா தான், அவர் வந்து கடுப்பாயி பிரெடட்டருக்கு வந்து வீக்னஸ் இருக்கணும்னு சொல்லி அவங்க அண்ணனை கொண்டுருவாரு. இதை மேல இருந்து தம்பி பார்த்துட்டு இருப்பாரு. ஆனாலும் ஸ்பேஸ் ஷிப் கிளம்பி போய் வேற ஒரு கிரகத்துல போய் விழுந்துரும். அந்த கிரகத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜென்னா. இவர் ஜென்னா கிரகத்துக்கு போய் பார்த்தா அங்க வந்து இவரை விட பெரிய மிருகங்களா இருக்கு, பிரெடட்டர்லாம் இருக்கு. அங்க வந்து இவர் ஒரு இறையா இருக்காரு. அதை மீறி அவர் அங்க சர்வைவ் ஆனாரா, காலிஸ்ங்கிற அந்த மிருகத்தை கொண்டு இவர் திருப்பியும் அவர் ஒரு கிரகத்துக்கு போனாரா, இதுதான் மீதி கதை. இப்போ வந்து இந்த டைரக்டர் டான் டிரான்ஸ்டன்பர்க் தான் வந்து இதுக்கு முன்னாடி பிரேவ் எடுத்தாரு. அந்த பிரேவ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு அட்டம்ப்டா இருந்துச்சு எனக்கு. அந்த நேட்டிவ் அமெரிக்கன் அந்த பீரியட்ல வந்து பிரெடட்டர் வந்து ஹண்ட் பண்ண மாதிரி அந்த படம் சூப்பரா இருந்தது. அந்த டைரக்டர் தான் இந்த படம் எடுத்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளானட்டை வந்து நல்லா உருவாக்கியிருக்காரு, கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுல நிறைய விஷயங்கள், அங்க இருக்கிற செடி கொடியில இருந்து மரத்துல இருந்த வேறு வரைக்கும், அப்புறம் அங்க வாழ்ற மிருகங்கள், அந்த மாதிரி வந்து நிறைய கொஞ்சம் வித்தியாசமாவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அது நல்லா ஒரு நல்ல அட்டம்ப்ட் தான் அது. போக போக வந்து அந்த அந்த பூமியில வாழ்றது, அங்க இருக்கிற அந்த சிந்தட்டிக் அந்த ரோபோஸ், இதெல்லாம் வந்து நல்லாவே கிரியேட் பண்ணியிருக்காரு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா அவதாரோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு படம் ஃபுல்லாவே. எனக்கு ரொம்ப அவதாரோட தன்மையா இருந்துச்சு படமே. அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இந்த படத்தோட வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் சொல்லணும். ஏன்னா பிரெடட்டருக்குங்கிற ஒரு தனி யூனிவர்ஸ் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு தனி இது இருக்கு. ஏன்னா பிரெடட்டருங்கிறது வந்து ஒரு வில்லன் தான் ஆக்சுவலா. அதை வந்து நம்ம ஆளுங்க வந்து காசுக்கு வேண்டி ஹீரோவாக்கிட்டு இருக்கானுங்க. இதுல வந்து அந்த லவ், அந்த அன்பு, அந்த மாதிரிலாம் வந்து காமிக்கிறாங்க. அது தேவையில்லாத ஒரு ஆணியா தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பிரெடட்டர் வந்து ஆன்டி ஹீரோ தான். அதோட வேலை என்ன, அதோட கிளான்லயே சொல்லுவாங்க, வீக்னஸ் வந்து நம்ம கிளானுக்கு இருக்கக்கூடாது, பாசம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை மீறி வந்து ஒரு ரைட்டிங் போட்டிருக்காங்க இதுல. இப்ப என்னதுன்னா இதுல மேட்ரு ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைகள் பார்க்கிற படம் மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்க வந்து அர்னால்டு படங்கள் பாத்தீங்கன்னா, அர்னால்டோட படம் ஃபர்ஸ்ட் பார்ட் பிரெடட்டர், அது பாத்தீங்கன்னா தெரியும். இவங்க வந்து ஒரு ஒரு பேராமிலிட்டரி குரூப் வந்து சவுத் அமெரிக்காவுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு ஒரு ஆட்சியை கவுக்க வேண்டி போவாங்க. அப்போ வந்து ஒரு காட்டுல ஒரு டீப் ஃபாரஸ்ட் வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது அங்க திடீர்னு ஒரு இன்விசிபிள் ஒரு உருவம் வரும். அது வந்து எல்லாத்தையுமே கொள்ளும் ஒவ்வொருத்தரையா. இவங்க வந்து போனது வேற ஒரு இதுக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இவங்க இதை வந்து நம்ம ஃபேஸ் பண்றதுக்கே மிகப்பெரிய அவங்க பிரச்சனையா இருக்கும் அந்த படத்துல. அதுல வந்து பிரெடட்டர் ஒவ்வொரு சீனும் அந்த இன்விசிபிளா வர்றது, அந்த கிரீன் பிளட் வந்து கிரீனா இருக்கிறது அட்டகாசமா இருக்கும். அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த டேப்லெட், அந்த பட்டனு, இந்த பாம்பு வைக்கிறது பாத்தீங்கன்னா அது கிளிக் பண்றது, அதோட கேட்ஜெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாலே பயங்கரமா இருக்கும். ரொம்ப அல்டிமேட் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும். வேற கிரகத்துல வந்து அது நம்மளோட ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும். அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அதுல அந்த இது எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அதுல கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கும் அந்த பிரெடட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அதுக்கப்புறம் தொடர்ந்து செகண்ட் பார்ட் வந்துச்சு, சிட்டிக்குள்ள பிரெடட்டர் மாதிரி, அப்புறம் பிரெடட்டர்ஸ் அப்படின்னு வந்துச்சு, அப்புறம் த பிரெடட்டரு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய வந்துச்சு. கடைசியில பிரே வந்துச்சு, அதுக்கப்புறம் இது வந்திருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல வந்து 87க்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவலாத படங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடைசி 2 படம் தான். இதுவும் வந்து ஓரளவுக்கு நம்ம போர் அடிக்காது, அந்த மாதிரிதான் போச்சு. ஆனா ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு படம் ஃபுல்லாவே எனக்கு. ஏன்னா இவங்க வந்து கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்னி மாதிரி ஆக்கிடுவானுங்க, சிண்ட்ரெல்லா ஸ்டோரியில பிரெடட்டர் விட்டுருவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதோட ஒரிஜினல் குணங்கள் மாறாம தான் படம் எடுக்கணும். நம்ம ஹீரோ கிடையாது, அது ஹீரோ கிடையாது, அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இவங்க வந்து இந்த டைரக்டர் வந்து அதுல கொஞ்சம் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாரு போல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இங்கிலீஷ் படங்களை வந்து சென்டிமெண்ட் ஓவராகவே இருக்கு. ஏன்னு தெரியல. இந்த ரானஸ் போய் இன்டென்ஸ் போய் அந்த மாதிரி தான் படம் எடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய பொருட்செலவுல படம் எடுத்தாலும் ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப கம்மியாக தான் இது பண்றாங்க. உலகம் ஃபுல்லாவே இருக்கும் போல இருக்கு. தமிழ் சினிமா சொல்லிட்டு இருக்கான், உலகம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. அது வந்து ஏன்னு தெரியல, ரொம்ப இந்த சில அன்பு இந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த அவதார் இப்படி அந்த மாதிரி தான் இதுலயே அது இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு தனியா சோலா ஒரு பிரெடட்டர் மாதிரி எனக்கு தெரியல. பிரே வந்து அந்த மாதிரி இருந்துச்சு நல்லாவே. இது வந்து அப்படி இல்லை. அதுதான் ஒரு பெரிய டிராபேக் படத்துல.
மாஸ்க்கும் மாட்ட மாட்டேறாரு. அது கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அவத்தால் எப்படி வந்து காட்டுல இருக்க மிருகங்களே ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி இதுலயும் வந்து வருது. அதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத ஆணி தான் நான் நினைக்கிறேன். அதான் வேற ஒன்றும் இல்லை. படம் வந்து மற்றபடி வந்து நல்லா போர் அடிக்காம போச்சு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 3D நல்லா இருந்துச்சு. 3Dல சூப்பராக இருந்துச்சு. ஐமேக்ஸ்ல வந்து இனி சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து பார்க்கணும். மற்றபடி வந்து படம் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. ஆனால் படத்தோட மெயின் சோல் வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு எனக்கு. ஏன்னா பிரெடட்டர் மாதிரி இல்லை அது. அதுதான் மெயின் பிரச்சனை.